இனிய தமிழ் பேசும் தமிழ் உள்ளங்களுக்கு யுனிவர்சல் வாய்ஸ் 369 சேனலுக்கு உங்களை அன்போடும் பண்போடும் அழகாக வரவேற்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட முடியல கண்டினியூவாக. ஓகே, இன்றைக்கி வந்து ஆஸ் யூஷுவல் பார்க்குறவங்க நிறைய பேர், புது சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ரெகுலராக சொல்கிற விஷயங்கள் தெரியாது. இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுத்து ஷேர் கொடுத்து இந்த எனர்ஜிக்குள்ளே வந்துடுங்க. உங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டம் வந்து இதில் ஏதோ ஒரு விஷயம் மெசேஜோ உங்களுக்கு கிடைக்குங்க. இது டைம்லெஸ் ரீடிங் தான். நீங்கள் இதை வந்து ஒரு வருஷம் கழிச்சோ, ஒரு வாரம் கழிச்சோ, 2 வருஷம் கழிச்சோ அல்லது 2 மாதம் கழிச்சோ நீங்கள் எப்போ பார்த்தாலும் அது உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குற விதமாக ரெசனேட் ஆகும். ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி நம்ம என்ன கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா, இந்த இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருப்பீங்க. நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பீங்க, ஏதோ ஒரு கவலையில் தான் வந்து நிற்கிறீங்க. என்ன வரப்போகுது, இங்கே எனக்கு மெசேஜாக என்ன வரப்போகுது, கடவுள் வந்து என்ன சொல்ல போகிறாங்க, எனக்கான ஏதாவது என் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு உண்டான ஏதாவது ஒரு புதிய யுக்தி வந்து கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் எங்கள் கைடன்ஸாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் புரியாமல் குழப்பத்தில் வந்து நிற்கிறீங்க. உங்கள் குழப்பத்துக்கு உண்டான தெளிவான கைடன்ஸு ஏஞ்சல்ஸு, நீங்கள் கும்பிடுற தெய்வம், உங்கள் மனசில் இருக்க இஷ்ட தெய்வத்தை நீங்கள் இப்போ நினச்சிக்கோங்க. அவங்க தான் உங்ககிட்ட இப்போது இந்த நேரத்தில் பேச போகிறாங்க. என்னென்ன விஷயம் யார் யாருக்கு கனெக்ட் ஆகுதோ எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எனக்கான விஷயம், எனக்கான கைடன்ஸ் இப்படி சொல்லிட்டாங்களே, எனக்கு இப்படி ஆகிடுமோ அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இது அப்படிப்பட்ட ஒரு ரீடிங் கிடையாதுங்க. உங்களை கஷ்டத்துலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு தான் டேரோ ப்ளஸ் ஹீலிங்கோடு சேர்த்து கொடுக்குற ஒரு விஷயங்க. அதனால் இன்றைக்கி என்ன வருது அப்படின்னு பார்க்கலாமா? ஃபாஸ்ட்டாக வராங்க. கடவுளோட பிளஸ்டு சைல்டு தான் நீங்கள் யார் இப்போ பார்க்குறீங்களோ அது வந்து புதுசாக நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, ஓல்டாக நிறைய பேரும் இருக்கிறீங்க. அந்த சேனலில் பார்க்குறவங்களும் இந்த சேனலில் மிங்கிளாக இருக்கீங்க. அன்புக்காக ஏங்குற பர்சன் தான் நீங்கள். உண்மையிலே ஒரு உண்மையான ஒரு அன்பு இங்கே எங்கேயாவது கிடைக்காதா? நம்புறவங்களாம் இப்படியே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பிரிஞ்சு போகிறாங்க, அவங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பெயினோடு வந்து பார்க்குறீங்க. அன்பு இல்லையே, உண்மை இல்லையே, இங்கே நினைக்கிற விஷயம் எல்லாமே தப்பு தப்பாக போகுதே, வேணும்னு நினச்சவங்க வேணான்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கீங்க. கடவுளோட முழு அன்பு இருக்குது. இப்போதைக்கு தற்போதைக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறையா வந்து ஒரு பிரிதல் ஏற்பட்டிருக்கலாம், புரியாத ஒரு பிரிதலாகவும் இருக்கலாம், தாங்க முடியாத சுச்சுவேஷனில் பிரிஞ்சும் போயிருக்கலாம், சிங்கிள் மதராக இருக்கலாம், சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம், திருமணமான உறவில் கணவனுக்கும் மனைவிக்கும் விரிசல் ஏற்பட்டு 2 பேரும் தனித்தனியாக குழந்தைங்களோட கூட இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காதலர்களாக இருக்கட்டும், அவங்களும் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு ஏதோ கொஞ்சம் காலமாக இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம், அது வந்து தொடர்ச்சியாக ஒரு நீண்ட காலமாக வந்து மாறிட்டுருக்கதை நினச்சி நிறைய பேர் வந்து இதில் ஒரு சோகத்துலேயும் துக்கத்துலேயும் தாங்க முடியாத ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கார்மிக் பர்சனாக லைஃப்பில் வந்து தன்னோட வாழ்க்கையில் குடைச்சல் கொடுத்துட்ருக்க நிறைய பேரோட எனர்ஜியும் வந்து கஷ்டப்படுறீங்க தெரியுங்களா? நீங்கள் பார்க்குற உங்களோட எனர்ஜியும் இங்கே வந்து நிறையா கிடைக்குது. அதனால் நிறைய பேர் பார்க்குறதுனால ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். உங்களுக்கு பர்சனலாக எனக்கான விஷயம் தேவைப்படுது, எனக்கான செப்பரேட்டான கைடன்ஸ் தேவைப்படுது, என்னால் என் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியல, அதுக்கு உண்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன, கடவுள் என்ன எனக்கு சொல்கிறாரு, நான் என்ன கற்றுக்கணும், எதுக்கு எனக்கு இந்த பிரச்சனை ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, தொடர்ச்சியாக நீங்கள் பர்சனல் ரீடிங்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சிங்க, உங்களுக்கான கைடன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். உங்களுக்கான மெசேஜ், உங்களுக்கான கடவுள் கைடன்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிட்டு உங்கள் லைஃப் மாறத்துக்கு உண்டான முயற்சி நீங்கள் தான் பண்ணணும். டாக்டர் வந்து இதுக்கு உண்டான பிரச்சனைக்கு உண்டான தீர்வு, அதாவது உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருக்கோ அதுக்கு உண்டான மாத்திரைங்களை எழுதி தான் கொடுப்பாங்க. நீங்கள் தான் கடைக்கு போய் வாங்கி அதை பிரித்து நீங்கள் வாயில் போட்டு தண்ணி குடித்து முழுங்கணும். அது எல்லாமே உங்களோட ஒர்க்கு தான். இது வந்து சொல்கிறது எல்லாமே கைடன்ஸ் தான். நீங்கள் தான் இப்படி ஒரு கைடன்ஸ் இருக்குது, என் லைஃப் மாறணும்னா இந்த விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் களத்தில் இறங்கி உங்கள் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் தான் இறங்கணும். அடுத்தது காட் வந்து உங்களுக்கு என்ன விதமான மெசேஜஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்யூச்சரை குறித்து இப்போ வந்து என்னென்னா, லவ்வுக்காக ஏங்கிட்டு இருக்கீங்க, அந்த பர்சன் வருவாங்களான்னு சில பேர் வந்து எதிர்பார்த்துட்டு வலி மீது விழி வைத்து காத்துட்ருக்கிற நிறைய பர்சனோட எனர்ஜியும் இருக்குது. சில பேர் வந்து ஏதாவது ஒரு ட்ராவல் எங்கேயாவது போகலாமான்னு யோசனை பண்ணிகிட்ருக்கலாம். சில பேர் வந்து பிஸ்னஸ்க்கு நம்ம எங்கேயாவது ஃபாரின் போகலாமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கலாம், அல்லது ஃபாரின் ட்ரிப் போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்குங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜியும் இங்கே கிடைக்குது. ரொம்ப நாளாக வந்து நம்ம பர்சன் வருவாங்களான்னு ஒரு எதிர்பார்ப்போடையும் நிறைய பேர் வந்து நீங்கள் இருக்கீங்க. அந்த ஒரு விஷயமும் வந்து இங்கே தென்படுது.
இதில் என்னென்னா லைஃப் ஃபுல்லாக ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட ஏதோ ஒரு தேடுதலோட உங்கள் மைண்டு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில் இல்லை, எதையோ ஒன்றும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் வந்து இங்கே தெரிய வருது. ஸோ வந்து இதில் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ இந்த கஷ்டத்தில் வந்து நிற்கிறது வந்து கரெக்டான ஒரு டைம் தான். ஏன் அப்படின்னா கடவுளோட அந்த ஒரு கைடன்ஸு, கடவுள் வந்து இனிமேல் உங்களை இந்த கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு அவர் அலோவ் பண்ணல. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, தொடர்ச்சியாக இந்த கஷ்டத்தில் இருக்கிறதுக்கு பழகிட்டீங்க. அவர் சொல்கிறாரு இதுலேருந்து வெளியில் வரக்கூடிய தருணம் வந்துருச்சு. சில விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை சுற்றி திரும்பி பாரு, என்ன நடக்குது உண்மையிலே அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக நீ யோசித்து எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் நீங்கள் தான் போயாகணும். ஸோ வந்து இதில் வந்து ஃபாரின் போகணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருக்கீங்க. வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். உங்களுடைய ஆசை வந்து போகணும், வெளியில் எங்கேயாவது போகணும், ட்ராவல் பண்ணி போகணும், எனக்கான பர்சன் என்கிட்ட வரணும், புரிஞ்சு வரணும், தெரிஞ்சு வரணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்களில் எதிர்பார்ப்போடு தான் இருக்கீங்க. லைஃப்பில் வந்து என்னென்னா ஏதோ ஒன்று விஷயம் வந்து உங்கள்கிட்ட மிஸ்ஸிங் எனர்ஜியாக இருக்குது, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நிற்கிறீங்க. இது சரியாகுமா, இந்த பிரச்சனை சரியாகுமா, இந்த பர்சன் ஒழுங்காக ஆகிடுவாங்களா, இந்த பர்சன் என்கிட்ட வருவாங்களா, எனக்கு இந்த ஜாப் சரியாகுமா, எனக்கு இந்த பிஸ்னஸ் கரெக்ட் ஆகுமா அப்படிங்கிற ரொம்ப வந்து ஒரு நிறைய ஒரு தேடுதல் இருக்கிற ஒரு விஷயமாக தான் நான் இங்கே பார்க்குறேன். பட் வந்து கடவுளோட ஒரு பிளஸ்டு சைல்டு தான் நீங்கள். உங்களை அவ்வளோ சீக்கிரம் வந்து ரொம்ப வந்து கஷ்டத்துக்குள்ளே கடவுள் விட மாட்டார். நம்ம பண்ண பூர்வ ஜென்ம கர்மானால தான் இவ்வளோ கஷ்டம். இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் அவர் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கைடன்ஸாக கொடுக்குறாங்க. முருகனோட அருள் இருக்குது. 66666லாம் கண்டிப்பாக பார்க்குற பர்சனாக இருக்கலாம். 2ங்கிறது ப்ராமினெண்ட்டாக தெரியுது. நீங்கள் நினச்ச விஷயம் இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் மேஜராக நடக்கணும், ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் கண்டிப்பாக டபுள் கன்ஃபர்மேஷனில் நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சுங்க. கடவுள்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுருந்தீங்கல்ல, ஏதோ ஒன்று நடக்குமா, இந்த நேரத்துக்குள்ளே நடக்குமா, நான் எடுத்த முடிவு கரெக்டாக அப்படின்னு நினச்சிட்டு அந்த கண்ணோட்டத்தில் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கன்ஃபர்மேஷன் தான். அந்த விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது 100% ஷோர் கன்ஃபர்மேஷன். ஆனால் வந்து எல்லாமே பண்ணணும். இப்போ வந்து உங்கள் பர்சனாக ஆம்புலன்ஸ் ஒன்று கேட்குது, உள்ளே யாராவது ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் போராடிட்டு இருந்தாங்கன்னா கடவுள் தான் அவங்கள காப்பாற்றணும். இப்போ வந்து என்ன முடிவெடுக்க வேண்டிய ஆரன் சோனி கேட்டுமா, இந்த ஹாரன் சவுண்டே உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து சொல்லுதுங்க. நம்மளை சுற்றி ஓவராக இறைச்சல், நம்மளை சுற்றி ஓவராக பிரச்சனை, அந்த மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் நம்ம செவனேன்னு அமைதியாக நமக்குள்ளே வந்துடணும். புரியுதுங்களா? தெளிவான ஆன்சர், தெளிவான ஒரு அமைதியில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு தாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அமைதியான ஒரு மனநிலையில் தூய்மையாக சைலண்ட்டாக ஒரு பிளேஸில் உட்காந்துக்கோங்க. நீங்கள் முடிவே எடுக்கலைனாலும் பரவாயில்ல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப சச்சரவாக இருக்குது, என்னால் பேச முடியல, பேசி சரி பண்ண முடியல, ரொம்ப குழப்பமாக இருக்குது, வெளியிலையும் பிரச்சனையாக இருக்குது, எனக்குள்ளேயும் பிரச்சனையாக இருக்குது, நான் எப்படி அமைதியாக இருக்கிறது அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வெளியில் நடக்கிற விஷயங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வராதிங்க. ரொம்ப வந்து நம்ம என்ன தரமாக பண்ணுறோம், வெளியில் நடக்கிற விஷயங்களாம் மைண்டுக்குள்ளே போட்டு ஆழமாக அதே வந்து ரிப்பீட்டட் மோட் கொடுத்து அதே சிந்திச்சுட்டே இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் உள்ளாகுது. அதனால் வெளியில் நடக்கிற விஷயம் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து மிரர் ஆகுது அப்படின்னா அதை அடிக்கடி நீங்கள் நினச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் 2 கார்டு வந்திருக்கான். இதில் வாவ், நான் இது பார்க்கவே இல்லைங்க, இப்போ தாங்க பார்க்குறேன். இதே ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் தான். நமக்கு தெரியாமல் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த ஹாரன் சவுண்டு, ஆம்புலன்ஸ் சவுண்டு வந்து கேட்டது தெரியுங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு இறைச்சலாக இருந்ததுன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைலண்ட்டாக இருந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது, இதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம்ங்கிற தெளிவான ஒரு கைடன்ஸ் வந்து நம்ம தான் நிறுத்தி நிதானித்து யோசிக்கும் போது நமக்கு இன்ட்யூட்டிவ் வாய்ஸு இது எல்லாமே கைட் பண்ணுதுங்க. ஆனால் நம்ம வந்து நமக்கு கடவுள் கொடுக்குற அத்தனை கைடன்ஸுமே வந்து நம்ம எடுத்துக்காமல் கண்ணை மூடிட்டு ஒரு விஷயம் டெசிஷனே எடுக்க மாட்டேன், ஏதோ ஒன்று நான் பண்ணணுமே, தினமும் எந்திரிக்கிறேன், அதே வந்து அடுப்பில் வந்து சட்டியை வைக்கிறேன், கடுகு போடுறேன், உளுந்த போடுறேன், ரசத்தை வைக்கிறேன், அது எப்படி இருக்கோ என்ன இல்லை எப்படியோ செஞ்சு தூக்கி அந்த பக்கம் கடாசி விட்றேன். அதே மாதிரி ஒரு பொறுப்பற்ற தன்மையில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நான் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சமையலை பற்றி சொன்னேன். நீங்கள் எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு டியூட்டிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை என்னோடய டியூட்டிக்கே போகல, நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னா அந்த வீட்டில் செய்கிற எல்லா வேலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது உங்களுக்கு செய்கிறதுக்கு, அதில் ஒரு நாட்டமே இருக்காது, அவேர்னஸ்லேயே இருக்க மாட்டீங்க. இப்போ வந்து என்னென்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ கீரை ஆஞ்சிட்டே இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் கை மட்டும்தான் அந்த வேலை பார்க்கும், உங்கள் மைண்டு எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கே போயிருக்கும். ஏதோ ஒன்று காயம் படுத்துச்சு இல்லை, உங்களுக்கு மறக்க முடியாத சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே நீங்கள் போய் அதை பற்றி நினச்சிட்டே இருப்பீங்க. அப்போது அவேர்னஸில் இல்லை, ப்ரெசென்ட்லேயே நீங்கள் இல்லை. ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது மட்டும்தான் கடவுள் உங்ககிட்ட பேசுவார். ஏன்னா
அதுதான் கடவுள் கொடுக்குற ஒரு ப்ரெசன்ட் நமக்கு. அப்போது நீங்கள் வந்து இன்டெசிஷனாக உங்களால் வந்து என்ன பாஸ்ட்லேயே நீங்கள் இருக்கிறீங்க, அந்த ஒரு வழியிலே இருக்கிறீங்க, அந்த ஒரு நினைவிலே இருக்கீங்க, அந்த ஒரு மெமரிஸை விட்டு உங்களால் வெளியில் வர முடியல. அப்போது நீங்கள் எடுக்கிற டெசிஷன் எல்லாமே என்ன, அது கண்ணை மூடிட்டு எடுத்தால் எப்படிங்க இருக்கும், அந்த மாதிரி ஒரு முடிவாக தான் இருக்குது. டிஃபிகல்ட்டாக இருக்குது, சுச்சுவேஷனுக்கு டெசிஷன் எடுக்கவும் முடியல, சரியான முடிவாகவும் இல்லை, எதுவுமே உங்களுக்கு எது கரெக்டு எது தப்புன்னே உங்களால் புரிஞ்சிக்க முடியல. சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை கூட நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, தேவையில்லாமல் எதுலையாவது போய் மாட்டிக்குவோமோ, ஏழ்ரைக்குள்ளே ஏற்கனவே வாழ்க்கையே ஏழ்றையாக இருக்குது, இன்னும் வந்து தேவையில்லாமல் அடுத்தது ஏதாவது ஒரு ஒன்றில் போய் மாட்டிக்குவோமோ, நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பா அப்படின்னு இன்னும் நெகட்டிவ் மோட்லே தான் இருக்கீங்க. அப்போது வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அதை கண்ணை திறந்து தான் போராடி தான் ஆகணும். போராடுறது எப்படி, எந்த மனநிலையில் இருக்கணும், போராட்டம் வந்து நம்மளை தாக்காத அளவுக்கு நம்ம எப்படி வந்து லைஃப்பை கொண்டு போகணுங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து சுற்றி கண்ணை திறந்து ஆரம்பிச்சோம். கண்ணை திறந்து என்னை சுற்றி என்ன நடக்குது, உங்களை சுற்றி என்ன நடக்குது, என்ன வலை பின்னப்பட்டிருக்கு, எப்படி நீங்கள் வரணும், இது சுற்றி இருக்கிறது எல்லாமே மாயான விஷயம். எதுக்குன்னா இது கூட நான் போராடணும், எனக்குள்ளே என்ன நான் பார்த்துக்கும் போது எனக்குள்ளே சரியாகும்போது எல்லாமே சரியாகுங்கிற அந்த ஒரு லெசனுக்குள்ளெல்லாம் நீங்கள் வரல. எனக்கு வந்து என்னென்னா இந்த ஒரு போராட்டமாக இருக்குது, எனக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும், என் போன பார்ட்னர் வரணும், எனக்கு நல்ல தொழில் அமையணும், எனக்கு காசு நல்லா பார்க்கணும், என் உடம்பு சரியாகணும், எல்லாமே இருக்குது. பட் இது எல்லாமே வெளியில் உங்களுக்கு வந்து தேடுதலாக இருக்குது இல்லையா. வெளிப்புறத்தில் ஒரு நபரை தேடுறீங்க, வெளிப்புறத்தில் காசை தேடுறீங்க, வெளிப்புறத்தில் சந்தோஷத்தை தேடுறீங்க, ஆனால் எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சிக்க மாட்டேறீங்க. இன்டெசிசிவாகவே இருக்கீங்க. ஸ்ட்ரகிளிங் வருது, கஷ்டம் வருதுன்னா ஏன் வருது, எதுக்கு வருது, நான் என்ன பண்ணணும், இதுலேருந்து நான் எப்படி தப்பிச்சு வரணும், யாரை பிடிக்கணும், யாரோட துணை வேணும், யார் இங்கே இருக்கா அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கணும். எதுவுமே இல்லை, அங்கேயும் கண்ணை கட்டிகிட்டு இருக்கீங்க. அப்போ திரும்ப திரும்ப எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் நடக்காதனால தான் இங்கே எல்லா பிரச்சனையுமே வருது. நம்ம ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம், அந்த விஷயம் மேட்ச் ஆகாது. ஏன்னா உங்களுடைய வைப்ரேஷனே, உங்களோட எனர்ஜியே நெகட்டிவாக லோயர் லெவலில் இருக்குது. அப்புறம் எப்படி நீங்கள் ஆசைப்படுற ஹையர் லெவல் அந்த திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அங்கே கிடைக்காம ஒரு போராட்டத்தில் உங்களுக்குள்ளேயும் போராட்டம், வெளியிலையும் போராட்டம், வாழ்க்கையே திண்டாட்டமாக தான் இருக்குது நிறைய பேர் வாழ்க்கையில். ஆனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, தெளிவான ஒரு நாலேஜ், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், இந்த கஷ்டம் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு நாலேஜுக்குள்ளே வந்திருப்பீங்க. கடவுளோட கைடன்ஸாக இருக்கட்டும், ஏஞ்சலோட ப்ரொடெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவாக உங்கள் லைஃப்பில் வந்து ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் எந்த விஷயம் பண்ணணும், எந்த விஷயம் பண்ணக்கூடாது, ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், எப்படி சேஃபாக வந்து கேம் விளையாடணும், எப்படி வந்து இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய நாலேஜ் இருக்குது. நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஒரு அழகான ஒரு இப்போ தான் வந்து கண்ணை திறந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. புதுசாக உங்களை சுற்றி நிறைய பட்டாம்பூச்சிகள் பறக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். ஒரு பூ அழகாக மலர்ந்துருக்கும், அந்த ஒரு செடியிலேருந்து அழகாக மலர்ந்துருக்கும். அது வந்து ஒரு நாள் தான் அதோட வாழ்க்கை. அது எவ்வளோ அழகாக சந்தோஷமாக விரிஞ்சு அதுவும் சந்தோஷமாக இருக்குது, நம்ம பார்க்குறவங்களையும் சந்தோஷப்படுத்துது இல்லையா. கடவுள் படைத்த அத்தனை உயிர்களுமே தானும் சந்தோஷமாக இருந்து, அது எப்படி இருந்தாலும், எந்த உயிராக இருந்தாலும், எந்த ஒரு உயிரற்ற திங்ஸாக இருந்தாலும் அதுவும் சந்தோஷமாக இருக்குது, மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்குது, அது பார்க்குறவங்களும் சந்தோஷமாக அடைகிறாங்க. அப்போது நம்ம மட்டும்தான் கடவுள் படைத்த இந்த இதில் வந்து நம்மளும் கஷ்டமாக இருக்கோம், கஷ்டப்படுத்திக்கிறோம், அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்துகிறோம். நம்மளும் சந்தோஷமாக இல்லை, அடுத்தவங்களும் சந்தோஷமாக இல்லை. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ நானும் சந்தோஷமாக இல்லை, அவங்களும் சந்தோஷமாக இல்லை, அந்த மாதிரி தான் ஒரு விரிசல், ஒரு புரியாத ஒரு விரிசல் இருக்கும். ஆனால் கடவுள் படைத்த எல்லா விஷயமும் கடவுள் தன்மையை புரிஞ்சு இங்கே எல்லாமே கடவுள் தான், அவர் தான் எல்லாத்தையும் சரி பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கடவுள் கூட ஒரு பெஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. நமக்கு இருக்கா அப்படி? நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னா, நமக்கு உண்டான அந்த உறவு எந்த தேடுறோன்னா, நபர்களை தேடுறோம், ஒரு விஷயத்தை தேடுறோம், பொருளை தேடுறோம், காசை தேடுறோம், ஒரு வீடை தேடுறோம், இந்த மாதிரி சொத்துக்களை தேடுறோம். அப்போ வந்து கஷ்டம்தான் நமக்கு தேடி வருது, நமக்கு கஷ்டம் தேடி வருது. கஷ்டம் தேடி வருதுன்னா இல்லை, கடவுள் சொல்கிறார் கஷ்டம்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீங்கள் மாறும்போது உங்களுக்கு நல்ல விஷயம் தேடி வருது, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே தேடி வருது. கன்ஃபர்மேஷன் கார்டு தான் எனக்கு சூப்பராக இருக்குது. 6/2 பிறந்த தேதியாக இருக்கலாம், அது முக்கியமான நாளாக இருக்கலாம். 14 அல்லது 5 நியூ பிகினிங் தான். 8 6 இந்த நம்பர்கள் வந்து ரொம்ப மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. இந்த நம்பர் வந்து முக்கியமான நம்பராக கூட இருக்கலாம். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ வேகமாக வருது. அப்போது என்னோடய பாசிட்டிவிட்டி மைண்டும், என்னுடைய ஹாப்பினஸும், என்னோடய ஃப்ரீக்வன்சி அண்ட் இமோஷன் எந்த லெவலுக்கு இருந்தால் இந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வருது பாருங்கள். இனிமேல் வந்து நான் சொல்கிற விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் என் வீடியோவை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்காக உங்கள் பிரச்சனையில் தற்காலிக நிரந்தர தீர்வாக நிறைய பேர் காதில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டு போகும்போது மறந்துட்டு வெளியில் உங்களோட சுச்சுவேஷனையும் உங்கள்
போராட்டத்தையும் அதை அப்படியே இறங்கியிருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ நேற்று இருந்த மாதிரி இருந்திருப்பீங்க. இப்போ வந்து அப்படிலாம் கிடையாதுங்க. நீங்கள் மாறக்கூடிய ஒரு தருணம் வந்துடுச்சு. சத்திய உலகம் ஓப்பன் ஆகிடுச்சு. கலி உலகம் எண்டிங் ஆக போது. நிறைய பேர் திருந்தி வருந்தி வந்துருங்க. இந்த பக்கம் வருந்துறதுக்கு இனிமேல் நேரம் கிடையாது. இனிமேல் திருந்தி என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு எப்படி சரி செஞ்சு வெளியில் வரலாம். என் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பெடுக்கணும் இல்லையா? உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும். ஒரு மியூசிக் வந்துச்சு இல்லையா? இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் நீங்கள் தான் எடுக்கணும். எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மோசமான விஷயம் வேணாலும் நடந்துருக்கலாங்க, நடந்துட்டும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தான். உங்களால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை, இப்படிப்பட்ட ஒரு நபரை, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் தான் உங்கள் பக்கம் ஈர்த்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் பொறுப்பை ஃபஸ்ட்டு ஏற்றுக்கோங்க. எல்லாத்துக்குமே கடவுள் வந்து இருக்கார். எல்லாமே அவர் சரி பண்ணுவாருங்கிற நம்பிக்கையை வச்சுக்கோங்க. நல்ல விஷயம் வருது, கண்டிப்பாக வேகமாக வருது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் தான். எல்லாம் நல்லா வருது. ஆனால் வந்து சரியாக நிறைய பேர் வந்து தூங்குறதே இல்லை. இன்னும் வந்து பழசில் நடந்த நிறைய விஷயங்கள், ஏமாற்றமாக இருக்கலாம், பிரிவாக இருக்கலாம், புரிஞ்சிக்காத தன்மையாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பயங்கரமான பெயினாக இருக்கலாம், அல்லது உடல் உபாதையாக கூட இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், பணத்தில் வந்து ஏதாவது ஒரு சங்கடங்கள் ஏற்படுத்தலாம். பண வரவு இல்லை, எனக்கு செலவு நிறையா இருக்குது, என்னால் வந்து பிஸ்னஸ் சரியாக பார்க்க முடியல, எனக்கு வேலை செய்கிற இடத்துல சரியான ஊதியம் உயர்வு இதெல்லாம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நினச்சிங்க. அது அது வந்து காயம் கொடுத்து போயிடுச்சு. அதையே நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. தூங்குறதே கிடையாதுங்க. அதனால் ஒரு சின்ன ஒரு ரெஜுவினேஷன், ஒரு ரெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. எங்கேயாவது வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிளான் போட்டு இந்த சம்மர் வெக்கேஷனோட சேர்த்து போயிட்டு வாங்க. இது கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கும். நிறைய பேர் வந்து ரொம்ப கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்களும் என் வீடியோஸ் பார்க்குறீங்க. அவங்க மெடிடேஷன் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாயிட்ருக்கு. இது வந்து என்னென்னா ஒரு உங்களுடைய அந்த கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்களா, கொஞ்சம் வந்து அதுலேருந்து தள்ளி கொஞ்சம் வெளியில் வரீங்க. ஒரு ரெனிவல், புதுப்பித்த ஒரு உணர்ச்சியோட, புதுப்பித்த ஒரு எனர்ஜியோட திரும்ப நீங்கள் வந்து பழைய விஷயங்கள் நம்ம வந்து என்னென்னா, நம்ம ரொட்டீனாக மொனோட்டனஸாக ஒரு ஒர்க்கு பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து போர் அடிச்சிருங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சில விஷயங்கள் அன்றைக்கி ஏதாவது எங்கேயாவது கோயிலுக்கு போகிறதோ, அல்லது ஒரு ட்ரிப்பு போட்டு எங்கேயாவது போகிறதோ, அல்லது வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீட், நல்லா பாசிட்டிவிட்டியாக இருக்கிறவங்கள அன்றைக்கி போய் பார்க்குறது, இல்லை நெகட்டிவிட்டியாக இருக்கிறவங்கள போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட நெகட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக எனர்ஜி ரூபத்தில் உங்களுக்குள்ளே வந்துடும். அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். விட்டுட்டு ஓடுங்கன்னு சொல்லலை. நீங்கள் பார்க்குற வேலையை விட்டுட்டு ஓடுங்க. யாருமே இங்கே அவங்கவுங்க பொறுப்புலேருந்து தாண்டி வெளியில் போக முடியாது. ஏன்னா இந்த பொறுப்பில் நான் நின்று தான் என்னையும் சரி பண்ணணும், என்னை சுற்றி உள்ள விஷயங்களையும் சரி பண்ணணும். வேணான்னு தூக்கி போட்டு போக முடியாது. சில விஷயங்கள் ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, இதை கற்றுக்கிட்டிங்கன்னா ஃபர்தராக வரக்கூடிய எல்லா லெசனையுமே நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா பிரம்மாண்டமான ஒரு லெசன் இருக்குது. அது தெரியாமல் நிறைய தாண்டி வந்துட்டோம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்கள் தான் வந்து உயர்ந்தது அப்படின்னு வந்துட்டோம். இதை படைச்சதே கடவுள் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ விதமான பாடங்கள். இங்கே இருக்கிற நபர்களும் உண்மை இல்லை, காசும் உண்மை இல்லை, பணமும் உண்மை இல்லை, எதுவுமே உண்மை கிடையாது. அணு மாதிரி இருக்கிற இந்த அணுதான் இந்த உலகத்தை படைச்சது யார் அப்படின்னா கடவுள் தான். கடவுளில் வந்து எங்கே இருக்கார், எப்படி இருக்காருன்னு கேட்டோம் அப்படின்னு தேடிட்டே போனோம்னா ஒரு அணுக்குள்ளே இருப்பாங்கன்னு பார்ப்போம். அணுக்குள்ளே போய் இருக்காங்களான்னு அதுக்குள்ளே பார்த்தா இன்னொரு அணு, அதுக்குள்ளே போய் தேடி பார்த்தா வெற்றிடம். கடவுள் எப்படி இருக்காருன்னா இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லாத ஒரு தன்மையில் இருக்கார். நம்ம தான் இது என்னோடது, அது என்னோடது. கடவுளோட குழந்தைங்க தானே நம்ம இது என்னோடது, அது என்னோடது, இதெல்லாம் நிரந்தரம் நினச்சிட்டு ஒரு மாயான வலைக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் கடவுளோட உண்மையான ஸ்வரூபம் என்னென்னா ஒரு வெற்றிடம் தான். அதே மாதிரி தான் நம்மளும் இங்கே இருக்கிற எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நாள் இல்லாமல் போகும், காணாமல் போகும். இது எல்லாமே கற்பனை பண்ணி வச்ச ஒரு விஷயத்து கூட நம்ம வாழ்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால தான் கடவுள் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கார். அதனால் உங்களுடைய கஷ்டம் கடவுள் கேட்க மாட்டாரா, பார்க்க மாட்டாரா, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு தெரியும். அவர் நின்றி ஒரு அனுபவம் அசையாது. அவருக்கு தெரியாமல் நீங்கள் இந்த கையை எடுத்து நீங்கள் ஒரு வேலை கூட இதை இப்படி தொடக்கூட முடியாது. நீங்கள் தொடறீங்கன்னா அவருக்கு தெரியும். அப்போ அந்த அளவுக்கு நோட் பண்ணவர். நீங்கள் படுகொலியில் விழுவுறீங்க, உங்களை ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க, நீங்கள் அழுவுறீங்க, கஷ்டப்படுறீங்க, நீங்கள் சங்கடத்தில் இருக்கீங்க, துக்கத்தில் இருக்கீங்க, பெயினில் இருக்கீங்க, தூங்கவே இல்லை, உடலால் வியாதி வந்து கஷ்டப்படுறீங்க, இவ்வளோ ரண வியாதிப்படுறீங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு தெரியாதா என்ன? ஆரன் சாமி நிறைய பேர் வந்து என்ன ஆகுது,
கிடைச்ச அந்த ஒரு விஷயம், வலி, பெயின், அந்த ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம், ஒரு துரோகமாக இருக்கலாம், நம்பிக்கை துரோகமாக இருக்கலாம், நம்ப வச்சு ஏமாற்றிட்டு விட்டு போயிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த, அந்த மாதிரி ஒரு இழப்புகளை சந்தித்ததுக்கப்புறம் அவங்க மைண்ட் அளவில் வெறுத்து போய் எனக்கு எதுவுமே வேணாம் லைஃப்பில், என்ன நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுமையும், அந்த ஒரு ஹீலிங்கே ஆகலை அவங்களுக்கு. அவங்களால ஏற்றுக்கவும் முடியல. எதுக்கு என்ன இப்படி ஒரு விஷயம் வந்து என்ன காயப்படுத்துது, எதுக்கு என்ன ஏமாத்துனுச்சு, நான் உண்மையாக இருக்கும்போது அது ஏன் அப்படி பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சில கன்ஃபியூஷன்லேயும், சில குழப்பத்துலேயும், சில மனசு வெறுத்து போயும், டிஸப்பாயின்மெண்ட்லேயும் போகிறீங்க. நிறைய பேர் வந்து போகிறீங்க. ஏன்னா கைவிடப்பட்ட நிலையில் உங்களை யாரோ கைவிட்டுட்டாங்க, நீங்கள் வந்து தன்னம்பிக்கை கைவிட்டுட்டீங்க. அதுதான் இங்கே நிறையா நடக்குது. சில பேர் வந்து உங்களை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி வேறு விஷயம் முக்கியம்னு போயிருக்கலாம், உங்களை தாண்டி வாக்கிங் அவே பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க, லெட் கோ பண்ணிடுங்க. இது எல்லாமே நல்லதுக்கு தான். எந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா கடவுளோட அனுமதி இல்லாமல் நடக்காது. நடக்குதுன்னா ஏதோ ஒரு பாடம் இருக்குது உங்களுக்கு, அந்த பாடத்தை படிச்சுக்கோங்க. அதை படிக்கும்போது உங்களோட லைஃப் பர்பஸ் என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். நிறையா டிஃப்ரெண்ட்டான இது வந்துட்டு போகுது. பெட்ரையல் கார்டு நல்லா வச்சு யாரோ ஒருத்தங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் நீ தான் உலகம், உயிர், அப்படி இப்படி, ஆஹா ஓஹோ, நீ இல்லாமல் இருக்க மாட்டேன், உயிர் போயிடும், நீ நீ ஒரு நாள் பேசலைன்னா நான் விஷத்தை குடிச்சிடும், அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் போயிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வேணால் தூக்கி போட்டு வேற ஒரு விஷயம் நம்ப வச்சு ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க. அதீத அன்பை கொடுத்து இப்போ வந்து நட்டாத்தில் விட்டுட்டு போன மாதிரி ஒரு விஷயம், ஏதாவது ஒன்று வந்து உங்களை நம்ப வச்சு ஏமாற்றி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற மாதிரி உண்மையற்ற தன்மையை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. சில பேர் அப்படியும் இருக்காங்க, ட்ரிக்காக வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக வந்து யோசித்து நிறைய ட்ரிக்கரியாக கன்னிங்னஸாக உங்களை ஏமாத்துறதுல அவர் வந்து அவர்னு சொல்ல முடியாது, அவங்க 2 பேரும் எனர்ஜி இருக்கு இல்லையா, அவங்க வந்து அசகாத திறமைசாலியாக இருப்பாங்க ஏமாத்துறதுல. அச்சு பிசுகாமல் வந்து நல்லா நடிக்கிறதுல ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா நடிச்சுட்டு உங்களை விட்டு போயிருக்காங்க. உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியல, கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட வச்சுட்டிங்க. ஏதோ ஒரு லாஸிங் எனர்ஜி மாதிரி இருக்குது அவங்களுக்கு. எல்லாத்துக்குமே இந்த ட்ரிக்குக்கெல்லாம் மாஸ்டர் மாதிரி அவங்க அழகாக நடிச்சுட்டு போயிட்டாங்க. அதுலேருந்து நிறைய பேர் வந்து வெளியில் வர முடியல. எல்லாமே வந்து சில சீக்ரெட்லாம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ தான் அவங்கள பற்றின நிறைய உண்மைகள், இவங்க இப்படியான்னு. ஆனால் அவங்க மைண்டுக்கு வந்து சொன்னால் வந்து ஏற்றுக்கவே முடியல. என்ன அவங்க இப்படி இருக்காதேன்னு நீங்கள் வந்து அந்த உண்மையாக அவங்களுக்கு வந்து படம் பிடிச்சி காட்டுறாங்க கடவுள். ஆனால் இப்படி இருக்காது, இல்லையே, அது எப்படி அப்படி இருக்கும், ஏன் அப்படி பண்ணிச்சு, இல்லை நான் உண்மையாக இருந்தேன், எதுக்கு அவங்க அப்படி இல்லை, அப்படிப்பட்ட கேரக்டரில் நீங்களே சொன்னால் கூட அங்கே கடவுள் வந்து உண்மையான முகத்திரையை கிழிச்சிட்டார். இது இப்படி தான் உன்னை ஏமாத்துது, 360 டிகிரியில் நான் பார்க்குறேன், 180 டிகிரியில் நான் பார்க்குறேன், 360 ஆங்கிளில் நான் பார்க்குறேன், உனக்கு நீ பார்க்குறது 90 டிகிரியில் தான் பார்க்குறேன், உன்னால் இவ்வளோ மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியும், உனக்கு பின்னாடி அவங்க என்ன வேலை பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுல அவர் கடவுள் சொல்கிறாரு. இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மனசு வெறுத்து போய் எனக்கு எதுவுமே வேணாம் வாழ்க்கையில், நான் அன்பை யாரையுமே நம்ப மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரங்க நம்ப மாட்டேன், உண்மையாக அன்பு கொடுக்குற ஒரு குழந்தைய கூட நான் நம்ப மாட்டேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை, கடவுளே ஒரு நல்ல விஷயம் வா, இதை விட்டுட்டு தூக்கி போட்டுட்டு வா, நான் உனக்கு வேறு நல்ல விஷயம் தரேன், உனக்கு ரிவார்டு தரேன். இப்படி தான் மனுஷங்க இருப்பாங்க, இப்படி தான் நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க. யாருமே இங்கே உண்மை கிடையாது, நீயும் கடவுளும் மட்டும்தான் இங்கே உண்மையான விஷயம். உன்னை பற்றி தெரிஞ்சுக்கோ, உன்னோட பவருக்குள்ளே வா, உன்னோட ஆன்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, நீ எதுக்கு வந்தேன்னு புரிஞ்சுக்கோ, உன்னுடைய என்லைட்மெண்ட் ஸ்டேஜுக்காக தான் இவ்வளோ கஷ்டத்துக்குள்ளே வந்து நின்று இருக்க. ஹரன் சவுண்ட் கேட்குது. அப்போது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. நிறைய கார்டு எடுத்துகிட்டே இருக்கணும். ஆனால் புரிஞ்சு வராங்க இப்போதைக்கு வந்து. எஸ், சூப்பர். இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எனக்கு இது ஒரு டவுட்டாக தான் இருந்தது. இப்போதைக்கு வந்து பார்ட்னர் வந்து வருவாங்க, திரும்பி வராங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு திருப்புற சன் கார்டு வந்துருச்சு. நிச்சயமாக நிறைய பேருக்கு உங்களோட பார்ட்னர் வந்து நீங்கள் மாறும்போது தான், அதையும் நான் இப்போ கன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். எப்போ டேட் சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் டேட் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. எப்போ வந்து நீங்கள் திரும்பி உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் தான் முக்கியம், செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு, செல்ஃப் கேர் பண்ணிவிட்டு, எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு, பக்காவாக உங்களுடைய பிஸ்னஸ்லையும் உங்களுக்குன்னு சில க்ரைட்டீரியா இருக்கும்ல, ஒர்க் பண்ணுறதுக்கு, பிஸ்னஸ்க்காக இருக்கட்டும், உங்கள் லைஃப் முன்னேற்ற பாதைக்கு என்னவோ அதை நோக்கி பயணம் பண்ணுங்கள், சந்தோஷமாக பயணப்படுங்க. அப்போ தான் உங்களோட பார்ட்னருக்கு இங்கே அடி விழுந்து அவங்களுக்கு லெசன் கிடச்சி அவங்க உங்களை பற்றின ரியலைசேஷன் ஆகி சீக்கிரமாக இன்னர் ஹீலிங்லாம் ஆகி லெசன்லாம் படிச்சுட்டு உங்களை தேடி வருவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய லெசன் படிங்க, சரணாகதிக்குள்ளே வந்து கடவுளை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கான, பாருங்கள் சவுண்டு கேட்குது, சீக்கிரமாக உங்களுக்கான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கடவுள் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இந்த சன் கார்டு வந்ததுக்கப்புறம் நான் இந்த பூவை பார்க்கும்போது நினச்சேன், இன்றைக்கி சன் கார்டு வரும் போல, பூ நல்லா அழகாக நல்லா மலர்ந்து போயிருக்கேன், சன் மாதிரி நினச்சேன். கண்டிப்பாக இந்த கார்டு வந்தோடனே எனக்கு இந்த கார்டெல்லாம் அவ்வளோதான், தூக்கி போட வேண்டியதான், இனிமேல் எதுக்கு தேவைங்க,
நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்குது. அதே மாதிரி லவ்வர்ஸ் வந்து அது எந்த ஒரு உறவில் பிரிஞ்சு போயிருந்தாலும், அது லவ்வர்ஸாக இருந்தாலும், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ளே இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், அக்கா தங்கச்சி, அது அம்மா பிள்ளை, எந்த ஒரு உறவாக இருந்தாலும் இங்கே பிரிச்சே பார்க்க வேணாம். உறவில் கோளாறாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சரியாக வருது. அதனால் நல்ல விஷயம்தான் வருது. நீங்கள் இனிமேல் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும், பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் இருக்கணும். கடவுள் சொல்லி கொடுத்த அத்தனை விஷயங்களை மட்டும் பண்ணால் போதும். இது ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி ஹோம்ஒர்க் கொடுப்பாரு கடவுள், ஒரு டீச்சர் எப்படிங்க குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, அவங்களால பண்ண முடிஞ்ச ஒர்க் மட்டும்தானே ஹோம்ஒர்க்காக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களால் பண்ண முடிஞ்ச விஷயம் மட்டும்தான் ஹோம்ஒர்க்காக இருக்குது. உங்களால் முடியாத விஷயங்கள், உங்களால் வந்து அதை கையாள முடியல, எனக்கு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் உங்களை கையாளப்படுத்த சொல்லலை கடவுள். நீ என்கிட்ட விட்டுரு, என்கிட்ட சரண்டர் பண்ணிவிடு, நீ உன் வேலையை பாரு, நீ ஜாலியாக இரு, சந்தோஷமாக இரு. அப்போ தான் நீ அந்த வைப்ரேஷனில் இருப்ப. எந்த வைப்ரேஷனில் கடவுள் இருக்கிற அந்த வைப்ரேஷனில், கடவுள் இருக்கிற அந்த வைப்ரேஷனில் என்னென்ன விஷயம்லாம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அமைதி இருக்குது, நிம்மதி இருக்குது, அபண்டன்ஸ் இருக்குது, சொத்துக்கள் இருக்குது, பணம் இருக்குது, எல்லாமே நீ வந்து எவ்வளோ ஆசைப்படுறியோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மனநிலையில், அந்த ஒரு வைப்ரேஷனில், அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சியில் நீ வந்தது இந்த பிரபஞ்சத்துக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த அலைவரிசைக்கு மேலே போவீங்க. இல்லைன்னா என்னால் முடியுமா, இது நடக்குமா, எவ்வளோ நாளில் நடக்கும், இதெல்லாம் வந்து சரியாகுமா, அந்த பர்சன் என்கிட்ட வருவாங்களா, என் வாழ்க்கை மாறுமா, என்னால் சம்பாதிக்க முடியுமா, என்னோடய வியாதி வந்து சரியாகுமா, என் மனசில் ரொம்ப நாளாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்கேன், இந்த பிரச்சனையிலேருந்து கார்மிக் பர்சன்கிட்டேருந்து எனக்கு டைவர்ஸ் கிடைக்குமா, எனக்கு வந்து பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, வருமா, அதுக்கப்புறம் வந்து எனக்கு சரியான நியாயம் கிடைக்கல, எனக்கு நியாயம் கிடைக்குமா, சொத்து அக்ரிமெண்ட் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிட்டே இருக்கிறேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைஞ்சிட்டே இருக்கிறேன், எனக்கு ஏதாவது நியாயம் கிடைக்குமா, எனக்கு அநீதி நடந்துருச்சு, எனக்கு சரியான ஜட்ஜ்மெண்ட் கிடைக்குமா, என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் உண்டான தீர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக உங்களோட எனர்ஜியை பாசிட்டிவிட்டி வைக்கும் போது எல்லாத்துக்கும் உண்டான ஜட்ஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா சன் கார்டு வந்துச்சு, இனிமேல் நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். சூரியனை பார்த்தோன்னே சூரியகாந்தி அழகாக மலர்ற மாதிரி சன் கார்டை பார்த்தோன்னே நம்ம சேனலில் உள்ள எல்லா சப்ஸ்கிரைபர் மூஞ்சிலையும் ஒரு அழகான ஒரு சிரிப்பு, அதே சிரிப்போட இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தெரியுங்களா, நல்லா சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க, சந்தோஷமாக இருங்க. ஏன்னா சிரிக்கிறத மறந்து ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு நீங்கள். அதனால் உங்களை எப்படி பயணம் பண்ணி கூட்டிகிட்டு போகணும், எந்த பாதையில் கூட்டிகிட்டு போகணும், எனக்கு வழியே தெரியல, எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல, எந்த விதத்தில் ஹெல்ப் வரும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஜாலியாக இருந்தால் மட்டும் போதும். இந்த குழந்தைய பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக இருக்குது பாருங்கள், அதுக்கு வேறு எந்த பயமே இல்லை, கையை ரெண்டையுமே பிடிக்கவே இல்லை, அந்த குதிரையை பிடிக்கவே இல்லை, என்ன கடவுள் பார்த்துக்கோம், அந்த நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து இது மேலே, அதாவது கடவுள் மேலே ஏறி உட்காந்தா போதும். கடவுள் உங்களை அழகாக இந்த பக்கம் போ, அந்த பக்கம் போகணும் அவரே கூட்டிகிட்டு போயிடுவார். அவர் சொல்கிற விஷயத்தை கேட்டுட்டு சந்தோஷமாக பாசிட்டிவிட்டியாக உங்களுக்கான அத்தனை விஷயங்களையும் செய்யணும். அதுக்காக எனக்கு சந்தோஷமாக நீங்கள் தூங்கிட்டேலாம் வீட்டில் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் தெரியுங்களா, அந்த ஒர்க் பிஸ்னஸில் நீங்கள் சம்பாதிக்கிறது, முன்னேற்றம் அடைகிறது, குழந்தைங்கள பார்க்குறது, குடும்பத்தை பார்க்குறது, சந்தோஷமாக இருக்கிறது மெயின் தீம். நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கள், சாப்பாடு வாங்கி கொடுங்க, இந்த விஷயம்லாம் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு அழகான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? அதனால் 1111லாம் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஏன்னா இனிமேல் தான் நியூ பிகினிங். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டேனே, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னா இதெல்லாம் வந்து ஜீரோ. இதெல்லாம் என்னென்னா, இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்னு வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலேருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஏதோ ஒன்று நடந்துச்சு, முடிஞ்சிச்சு, பாஸ்ட் எனர்ஜிலாம் அப்படியே வந்து ஒரு பேனாவை எடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இது இனிமேல் நமக்கு தேவையே இல்லை. அதை நீங்கள் நினச்சி ஏதாவது மாறப்போதா சொல்லுங்கள். பாஸ்ட்டு முடிஞ்சு போச்சு, அதை திருப்பி நீங்கள் எழுதி நான் அழைச்சிட்டு போய் நாங்கள் எழுதுகிறேன், நாங்கள் போனீங்கன்னா அழைச்சிட்டு எழுதினாலும் அங்கே ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அவங்களுக்கு? பாஸ்ட் எனர்ஜியில் ஒன்றுமே கிடையாது. அதனால் அதை விட்டுருங்க. ப்ரெசென்ட் எனர்ஜி மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. இங்கே அழகாக நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ நல்லா எழுதுங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களோட டோர் ஓப்பன் ஆகும், ஹாப்பினஸ் டோர் ஓப்பன் ஆகும். அதனால் கடவுள் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கன்ஃபர்மேஷன், இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னா சன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா சூரியன் தான் இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷத்தையும் உங்களுக்கு நியாயத்தையும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், சன்னு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாசிட்டிவிட்டியே, சந்தோஷமாக இருங்க, எப்போயுமே ஹாப்பினஸ்ஸாக இருங்க, ஜாய்ஃபுல்லாக இருங்க, லைஃப்பை கொண்டாடிட்டே இருக்கணும். சக்ஸஸ் அப்போ தான் கிடைக்கும். புதிய புனர்ஜென்மம் தான் உங்களுக்கு. இப்போ தான் நீங்கள் பிறக்கிறீங்க. இது வரைக்கும் நான் பிறந்து வளர்ந்து இவ்வளவு வளர்ந்துட்டேன்னா தேவையில்லாமல் பிறந்துட்டேன் நான் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இது எல்லாமே கஷ்ட காலத்தில் நீங்கள் எதுக்கு பிறந்தீங்கன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் பிறந்தாச்சு, வாழ்ந்தாச்சு, கடமைன்னு இருந்தாச்சு. இதோட இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு இனிமேல் தான் நம்ம லைஃப் வந்து தொடங்க போகுது. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னோட ஆன்மா இதை செய்கிறதுக்காக வரல, இந்த கஷ்டப்படுறதுக்காக நான் வரல. எனக்கு கடவுள் ஏதோ ஒரு நிறைய விஷயம் வச்சுருக்காரு. என் ஆன்மா இதை செய்கிறதுக்காக வந்திருக்கு. நான் என்ன புரிஞ்சிக்கும் போதோ, எனக்கு மரியாதை கொடுக்கும் போதோ, என்ன வேல்யூ பண்ணும்போதும் மற்றவன் மதிப்பான், மற்றவன் வந்து என்னை வந்து நல்லா ட்ரீட் பண்ணுவான். நான் உண்மையாக எனக்கு செல்ஃப் லவ் பண்ணும்போது மற்றவங்க உண்மையான அன்பு உள்ளவங்க என்னை தேடி வருவாங்க. போலியான அன்பு வரவங்க தேடி வரமாட்டாங்க. நல்லவங்க மட்டும்தான் வருவாங்க, ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க மட்டும்தான் வருவாங்க.
உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறவங்க மட்டும்தான் வருவாங்க. இது வந்து சோஷியல் அனிமல் தான் இந்த உலகம். நம்மளை சார்ந்த நான் பாசிட்டிவிட்டி சந்தோஷமாக இருக்கும்போது என்னை வந்து மீட் பண்ணுற அத்தனை பர்சன்ஸுமே எப்படி இருப்பாங்க, அவங்களும் பாசிட்டிவிட்டி சந்தோஷத்தை தான் வந்து எனக்கு தருவாங்க. அவங்க வந்து நான் பாசிட்டிவிட்டி சந்தோஷமாக இருக்கிற எனக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு பர்சன் வந்து என்னை திட்டுறதோ இது பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என் வாழ்க்கையில் நடக்காது. ஏன்னா நான் அவங்கள அட்ராக்ட் பண்ணலை. அவங்க யார் வந்து அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அட்ராக்ட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அவங்க போயிடுவாங்க. நான் பாசிட்டிவிட்டியாக இருக்கனால பாசிட்டிவ் மக்கள் மட்டும் பாசிட்டிவ் விஷயங்கள் மட்டும் என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்கும். அப்போது கன்ஃபர்மேஷன், டபுள் கன்ஃபர்மேஷன் தான். சன் கார்டு வந்துருச்சு. ஃபயர் எனர்ஜி தான் சூப்பராக இருக்குது. நீங்கள் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்கள் ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபர்மேஷன் சொன்னேன். ஆரம்பத்தில் சொன்ன அதே விஷயம் தான், திரும்ப டபுள் கன்ஃபர்மேஷன் இல்லைங்க, 100% கன்ஃபர்மேஷன். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நான் மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி சூர்யாப்பா சொல்லிட்டாங்க, யூனிவர்ஸ் சொல்லிட்டாங்க. இதை நல்லா பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சொன்னீங்களேன்னு கடவுள்கிட்ட நல்லா கேளுங்க. அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையை மாறலைன்னா அவங்கக்கிட்ட கேளுங்க. நீங்கள் தான் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க சொன்ன வாக்கில் மாற மாட்டாங்க. அவங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க. இங்கே எல்லாமே சட்டத்திட்டம் படி தான் நடக்குது. நீங்கள் ஒழுங்காக இருக்கீங்களா அப்படிங்கிறது நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி ரீடிங் இன்றைக்கி வந்து ரீடிங் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், டெத்து கார்டு. புரியுதா? உங்கள் கஷ்டகாலம்லாம் முடிஞ்சிருச்சு. செம்ம பாசிட்டிவ் வைப்புங்க இன்றைக்கி. உங்கள் டெத்து கார்டெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் சூர்யாப்பா வந்திருக்காரு. அது பாருங்களேன், சூரியன் அப்படியே மறைச்சி அழகாக அதை அடியில் வச்சுட்டு மேலே வந்து நிற்கிறார் அவர். அப்போ நமக்கு இது மட்டும் போதுங்க நம்ம லைஃப்பில். நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இன்றைக்கி வந்து ரீடிங் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு சில கைடன்ஸும் நம்ம எடுத்துக்குவோம். இனிமேல் இந்த ரீடிங்லேயும் ஒரு தெளிவான ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சேனலையும் கொஞ்சம் 2-3 கார்டு எடுப்போம். அவேக்கனிங், அதான் இது வந்து என்னென்னா உங்களோட அவேக்கனிங் பீரியட். உங்களை சுற்றி என்ன நடக்குது பாரு. ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? எதுக்கு நீ இதுக்காக பிறந்த? அடி வாங்குறதுக்கு, மிதி வாங்குறதுக்கு, கெட்ட பேச்சு வசமொழி வாங்குறதுக்கு நம்ம ஒன்றும் பிறக்கலை அப்படிங்கிற தெளிவான ஒரு அவேக்கனிங் இருக்குது. உங்களால் என்ன முடியும், உங்களோட சோலோட என்ன முடியும், லைஃப் பர்பஸ் என்ன, எதுக்கு நீ இப்படி இருக்க, எதுக்கு இந்த பர்சன் வந்தாங்க, நீ என்ன மாற்றிக்கணும், இங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்கிற உலகங்கள் எப்படிப்பட்ட ஒரு சட்டத்திட்டத்தோடு இயங்குது அப்படிங்கிற நிறைய விஷயம். அதனால் எல்லா இடங்களையும் போல்டாக நிறைய இடங்களில் நீங்கள் இருந்தே ஆகணும். உங்களுடைய மறைத்து வைக்கப்பட்ட அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே கொஞ்ச நாளில் ரிவீல் ஆகும். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. பிஸ்னஸ் லெவல்லையும் சரி நல்ல விதம் இருக்குது. எல்லாமே உங்கள் முன்னாடி அப்பியரிங் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் உங்களை. அதுதான் இங்கே மெயின் தீம். பேஷன்ஸ் வேணும், பொறுமை வேணும். இதுதான் ஃபஸ்ட்டு லெசன். செல்ஃப் லவ். 2வது லெசன் பேஷன்ஸ். பொறுமை தான் முக்கியம். இதுதான் உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் இங்கே பொறுமை தான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். சில விஷயங்கள் ஓப்பன் ஆகும். உண்மையே எனக்கு தெரியலையே, யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்களே அப்படின்னா சில விஷயங்கள் ஓப்பன் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் வெயிட் பண்ணுங்கள். நிறைய விதமான ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா அது கொஞ்சம் காலம் எடுக்கும், டைம் எடுக்கும், தாமதமாகும். பொறுமையாக இருக்கிறது தான் இங்கே மெயின் லெசனு. ஓகே, அடுத்தது வந்து ஆஞ்சநேயர் அப்பாவோட கைடன்ஸ் எடுத்துகிட்டு இந்த ரீடிங் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பாசிட்டிவிட்டியான மெசேஜுங்க. இந்த மெசேஜ் வந்து யாருக்கு பிடிச்சிருக்கோ ஐ லவ் திஸ் ரீடிங் போடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. சர்வ் வித் ஹார்ட். ஆமாம், அதுதான் சொல்கிறேன்ல, நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுங்க. நான் கொடுக்குறேங்கிற பேரில் கொடுக்காதீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து உதவி பண்ணுறீங்க, டொனேஷனுக்காக இருக்கட்டும். சீமா அப்படிங்கிறவங்க வந்து லிவர் அஃபெக்ட் ஆகிருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கிட்னி அஃபெக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இரண்யா, அப்புறம் ஏதோ போகிற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வயிற்றில் அடிபட்டிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. யார் அப்படின்னா மோனிகாங்கிறவங்க 2000 ருபீஸ் கொடுத்தாங்க. அந்த 2000 ருபீஸ் மோனிகா அவங்களுக்கு வந்து நான் கொண்டே சேர்த்துட்டேன். இதையும் நான் வந்து சொல்லிக்கிறேன். அவங்க பேர் கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உதவி செய்கிற விஷயம் வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிற ரொம்ப வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறாங்க. எனக்கு வந்து கேட்க முடியலைங்க. எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா இவ்வளோ உதவி பண்ணிவிட்டு பேர் கூட சொல்ல மாட்டேறீங்க அப்படிங்கிறதா. கேட்டாலும் சொல்லலை. நானே வந்து அவங்க சேட்டை வந்து நான் பார்த்து நான் அவங்க பேரை கண்டுபிடிச்சி நான் எடுத்தேங்க. அதுக்கப்புறம் இதே தான், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எதுவுமே எனக்கு திருப்பி வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேண்டாம். அதனால் உங்கள் டியூட்டியை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். தன்னலமற்ற டியூட்டியாக பண்ணுங்கள். எதையும் எதிர்பார்க்காதீங்க. பர்சனல் கெயின் இது எனக்கு வரும், நான் அதனால் இந்த விஷயம் பண்ணுறேன்லாம் பண்ணாதீங்க. அதனால் மங்கீஸ் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு பனானா வாங்கி கொடுங்க. இது வந்து ஆஞ்சநேயருக்கே கொடுத்த ஒரு விஷயமா இருக்கும். அதனால் அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துகிட்டு இந்த ரீடிங் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். செல்ஃப் டிசிப்ளின் கண்டிப்பாக முக்கியமாக வேணும். காலையில் எழுந்திரிச்சு எனக்கு எந்த வேலையுமே இல்லை, எனக்கு மனசு சரியில்லை, தூங்கிட்டே இருக்கிறேன், வந்து கண்ணா பின்னான்னு சாப்பிட்றேன், உடம்பை கேர் பண்ணிக்க மாட்டேன், எனக்கான ஒரு நல்ல விஷயமா நான் பண்ணிக்கவே மாட்டேன், என்னை பார்க்குறதுக்கே வந்து கேவலமாக ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரிலாம் செல்ஃப் டிசிப்ளின். அதாவது நல்ல விஷயங்களை பார்க்குறது, மற்றவங்களுக்கு நல்லதை நினைக்கிறது. நான் கெட்ட விஷயம் வந்து மற்றவங்க அப்படி நினச்சா கூட நம்ம பதிலுக்கு வந்து அவங்களுக்கு கெட்டது பண்ணணும்லாம் நினைக்கக்கூடாது.
அதனால் இன்னர் பீஸ் வந்து எப்பயுமே நம்ம ஒழுங்காக இருப்போம், அவங்கள சரி பண்ணுறது கடவுளோட ஒர்க்கு. அப்படி தான் போகணும். அதனால் சில நேரங்கள்ல உங்கள் சென்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். சென்சஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னா, கோவப்படுறது, அந்த எளிதா வந்து உணர்ச்சி வசப்படுறது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இதுதான் வந்து உங்களோட இன்னர் பீஸ் வந்து தக்க வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயங்க. செல்ஃப் டிசிப்ளின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதனால் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. அதனால் சிவப்பு கலர் மலரை வந்து அனுமானுக்கு கொடுங்க. அதாவது செம்பருத்தி பூவை வந்து அனுமான்ஜிக்கு கொடுங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது. சன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவிட்டி எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.